பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து உன்னை மீட்டு எடுக்கவும் என்னால முடியும். என்ன நான் சொல்றத நம்ப முடியலையா? அப்படின்னா நான் உன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன். நேத்து நீ உன் புருஷனோட நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ண நாகாட்டு அம்மன் கோயில்ல பாம்புக்கு பாலாபிஷேகம் பண்ணுன. அப்போ உன் மாங்கல்யம் பாம்பு பொத்துக்குள்ள தவறி விழுந்துடுச்சு. அது இது எப்படி உனக்கு தெரியும்? அம்மன் அருளால அவளோட வாக்கு கேட்டு குறி சொல்றவன் நான். உன் முகத்தை பார்த்தே உன்னோட முழு ஜாதகத்தையும் நான் சொல்லிடுவேன். அப்படியா? அந்த கனக துர்கா தாயி நேர்லயே வந்துதான் நினைச்சு கேக்குறேன். என் சின்னையா இப்போ ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு தோணுது. அவரை காப்பாத்து நீதான் வழி சொல்லணும் தாயி. அம்மா கனகதுர்க்கே, உன்னோட பக்தையான இவளோட வேண்டுதலுக்கு என்ன பதில்னு நீயே சொல்லு. தாய், என்னோட அருளாசி எப்பவும் உனக்கு இருக்கு. ஆனாலும் உன் புருஷனை காப்பாத்துற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது அந்த சக்தி உன் மாங்கல்யத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றேன். மாங்கல்யத்தை வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணியும் என் புருஷனுக்கான ஆபத்து நீங்களையே. என் சின்னையாவுக்காக நான் என் உசிரையும் கொடுப்பேன். எப்படியாவது என் புருஷனை ஆபத்துல இருந்து மீட்டெடுக்கணும். உன் சின்னையாவ அந்த ஆபத்துல இருந்து மீட்கணும்னா முதல்ல நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்ற? ஆமா, நீ யாரு தெரியுமா?